यजमानस्य जन्म जन्म पूर्व जन्म भाव नवचतम आदित्याय नवकर्क दोषम नवचतम कुलदेवता इष्टदेवता भूदेवता परिपूर्ण निर्वाहराज्य सिद्धम अभयो प्रायश्चितार्थम शुक्र नीच दोषफल निवर्तितम अस्य यजमानस्य अति शीघ्रमेव संतान आनुकूलता सिद्ध्यर्थम भूमिला समेत वैकुंठा साई परिपूर्ण निर्वाहराज्य सिद्धर्थम निरंतर उद्योग लाभकल सिद्ध्यर्थम कुटुंब अन्योन्य सिद्ध्यर्थम जगत देह आरोग्य सिद्ध्यर्थम दीर्घ आयुष्मान सिद्ध्यर्थम अष्टोत्तर आचारम दिन देवस्य अभिषेक करना स्वामी पेर वैकुंठ नारायण पेर नागत्तु मेल अमर्ந்த கோலத்துல காட்சியளிக்கிறார் அபய நட்சத்திரத்தோட இருக்கார் மாதுள மகாலட்சுமி தபஸ் இருக்காங்க இந்த மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஒளி மேலேந்து சுவாமி சரசர பரதனால சுக்கிர தோஷ பரிகார சமமா வழங்குது இங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க தொழில் இல்லாதவங்க குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க படிப்பு சம்பந்தமா உடம்புல ரோகங்கள் உள்ளவங்க 27 நெய் தீபம் போட்டு சுவாமி 27 நட வலம் வந்து அபிஷேக ஆராதனை பிரார்த்தனை பண்ணா தோஷத்துல நிவர்த்தி ஆறாங்க அம்பாள் பூமி நீலா இங்க சொர்க்கவாசங்கள் தனியா கிடையாது சுவாமி சொர்க்கத்திலிருந்து வந்ததுனால தாயாருக்கு தனி சன்னதியும் கிடையாது இங்க உற்சவமூர்த்தி பிரயோக சக்கரத்தோட காட்சியளிக்கிறார் எல்லாம் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலை ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை சந்தான கிருஷ்ணன் ஆஞ்சநேயர் கோவிந்தா 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 நாராயணாயத்னே வாசுதேவாயதிபிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு பூமி நீலா சமேத வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம் அமையப்பட்டுள்ளது. இது சுக்கிர தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குது. இங்கே கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தொழில் இல்லாதவங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க, படிப்பு சம்பந்தமாக உடம்புல ரோகங்கள் உள்ளவங்க 27 நெய் தீபம் போட்டு சுவாமி 27 நட வலம் வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபட்டு போனால் இந்த தோஷத்திலே நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக போனாலும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். உற்சவமூர்த்தி வந்து பிரயோக சக்கரத்தோட காட்சி அளிக்கிறார். இந்த சிலையெல்லாம் பூமியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலை. இது சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோயில். இங்கே குபேர ஸ்தலம் இன்னும் அழைக்கப்படுகிறது. குபேரன் வந்து திருப்பதியில் உள்ள குபேரரே போண்டியா போகிறதுனால இங்கே பெருமாளை வேண்டி நிறைய பணங்காசு வந்ததுனால இந்த குபேர ஸ்தலமாக விளங்குது. இங்கே ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு குபேரனுக்கு சிறப்பு யாகங்கள் செய்விக்கப்பட்டு காசால் அபிஷேகம் பண்ணி அதை எல்லாரும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிறப்பான குபேரஸ்தலமாகவும் வழிபடுகிறது. 27 நெய் தீபம் போட்டு சுவாமி 27 நட வலம் வரணும். வலம் வந்தால் அந்த சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி. இங்கே மார்கழி மாதத்தில் சுக்கிரன் ஒளி சுவாமி நெத்தியில் படுறதுனால சுக்கிர தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குறது. இங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அங்கே படிப்பு சம்பந்தமாக உடம்புல ரோகங்கள் உள்ளவங்க தேங்காயில் நெய் தீபம் போட்டு அவரை 12 முறை சுற்றி வந்து வழிபடும்போது அந்த தோஷத்திலே நிவர்த்தி ஆகிறாங்க. நரசிம்மர் யோக நரசிம்மராகவும் பின்னாடி இருக்கார். முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மராக இருக்கார். இந்த ஸ்தலம் அமையப்பட்ட இடம் வந்து திருவாரூர் டு கும்பகோணம் சாலையில் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் வர வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ளது. மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீவாஞ்சியம் சேத்திரத்துக்கு தென்புறம் ஒரு 5 கிலோமீட்டரில் அமையப்பட்டுள்ளது. இந்த ஸ்தலம் வந்து சுக்கிர தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குறது. வைகுண்ட நாராயண பெருமாள் இங்கே வந்து சொர்க்கவாசல் கிடையாது. சுவாமி சொர்க்கத்திலேருந்து வந்ததுனால சொர்க்கவாசல் திருப்புங்கிறது கிடையாது. தாயாருக்கு தனி சன்னதியும் கிடையாது. இங்கே என்னோட நேம் மோகனசுந்தரம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கான ஸ்தலம். சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம். காதல் திருமணம், அதில் தோல்வி, ப்ளஸ் வந்து திருமண தடை விளக்கம், இதுக்கெல்லாம் வந்து இதுதான் பரிகார ஸ்தலம். மேலும் ரிஷப ராசி, துலாம் ராசி, இல்லை ரிஷப லக்னம், துலாம் ராசி, குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க இங்கே வரலாம். அதே மாதிரி யூடியூபர்ஸ், ப்ளஸ் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஜோதிடத்துறையில் இருக்கவங்க, கலை சம்பந்தமான 5ஆம் பாவத்தை குறிக்கிறவங்க எல்லாருமே, அரசியல் எல்லாருமே இந்த சுலத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது அது ரொம்ப சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் சக்ஸஸ் ரேட் நிறைய இருக்குது. அவர் வந்து கணேசன் குருக்கள் இருக்கார். இவர் வந்து கேட்டு வந்து ரீச் பண்ணிங்கன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. குபேர சன்னதி இருக்குது. குபேர சன்னதி இங்கே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் எங்கள் அன்னதானம் பண்ணி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குபேரன் வந்து சார் எல்லா செல்வத்தையும் இழந்து கடங்காரன் ஆகிட்டார். செல்வத்தை இழந்து மணக்கால் ஐயம்பேட்டை இந்த குபேரனை வழிபட்டு மீண்டும் இழந்த செல்வத்தை பெற்றதா வரலாறு உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள திருக்கோயில். பிரிவை சக்கரங்கிறது 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிவை சக்கரம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு தான்
சிவராமங்கிற ஒரு கனவுல சொல்லி தான் அந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது.